சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர அட்வர்டைசிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த இது அதாவது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த புதனுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்ல நல்ல ஒரு வெற்றி வாகை சுடக்கூடிய இந்த வருஷம் பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான பணம் பண்ணக்கூடிய நபர்களில் இவர்களும் ஒருத்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் மிகவும் ஏற்றமான வருஷம். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலனத்தை சற்று நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல அதிகமாக மூலதனம் போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. திருமணம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வர போறார். அதனால உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றம், தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. அதன் மூலியமாக 11ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜ பெருமாள் கோவில் போட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க. அது தவிர புதன் கிரகத்தினுடைய இது பச்சை பட்டு தானம் கொடுங்க. அதே மாதிரி பச்சை பட்டாணி தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது.